தசை. இந்த சனி தசையில சனி புத்தி. சனி தசை வந்தாலே என்ன சொல்றாங்க, அச்சச்சோ சனி தசை வந்துருச்சா, எனக்கு அது நடக்காது இது நடக்காது, அதுல சனி 7.5 சனி வந்துச்சு. இப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க, சனி தசையில தான் உனக்கு கல்யாணமே நடக்கல, சனி தசையில தான் உனக்கு எதுவுமே நடக்கல. ஆனா அனைத்து செல்வங்களையும் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கிறது சனி தசையில தான். சனி தசையில கல்யாணம் நடக்கும், சனி தசையில குழந்தை கிடைக்கும், சனி தசையில சொத்து வாங்குவாங்க. அப்ப சனி தசை அப்படிங்கிறது நிரந்தரமும் கூட. அப்ப அதுல வரக்கூடிய புத்தி தான் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதுக்குதான் சில பரிகாரங்கள். அப்ப சனி தசையில சனி புத்தியில பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் கருப்பராயருக்கு நீங்க சில என்ன அப்படின்னா, முனீஸ்வரர் கருப்பராயர் அசைவம் நான்வெஜ் சாப்பிட்ற ஒருவங்கெல்லாம் அங்கே நிறையா பரிகாரம் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பைரவருக்கும் முனீஸ்வரருக்கும் இல்லை கருப்பராயருக்கு இவங்களுக்கு போய் ஒரு தீபம் 5 தீபம் ஏற்றி வந்தா போதும். இதுவே சனி தசையில சனி புத்தியில இருக்க வேண்டிய ஒரு பூஜை. இதை செஞ்சுட்டு வரும்போதே அவங்க உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். சனி தசையில ராகு புத்தியில பார்த்தீங்கன்னா ராகு கேது சிலை இருக்கு இல்லையா, ராகு கேது சிலை உங்களால முடிஞ்சா அந்த சிலைய ஏதாவது ஒரு கோயிலுக்கு உபயமா வாங்கி கொடுங்க. அப்படி என்னால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சின்னதா வெண்கலத்துல இருக்கும் ராகு கேது சிலை, அதை வாங்கி அந்த கோயிலுக்கு ஒரு உபயம் கொடுத்துருங்க. சரிங்களா? கல்லாலான சிலை வாங்கி கொடுக்கலனாலும் இதை நீங்க செய்யறது சிறப்பு. ஏன்னா சனி தசையில ராகு புத்தியில நான் கிரக சேர்க்கையை பத்தி சொல்லியிருக்கேன். அது என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுல இருந்து விடுபடுறதுக்கு இதுவும் ஒரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே சனி தசையில குரு புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சிலை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நேரம் வாரத்துல ஒரு நாள் போய் ஒரு நேரம் அந்த கோயிலுக்கு அந்த கடவுளுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுவாங்க அதோடைய செலவை நீங்க ஏத்துக்கோங்க. அப்போ அதுல பால் அபிஷேகம், பூ அலங்காரம், தீபாராதனை, பழம், இதுக்கு உண்டான ஒரு செலவை ஏத்துக்கோங்க. மஞ்சள் தானம் பண்ணுங்க, அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சனி தசையில குரு புத்தி. சனி தசையில புதன் புத்தியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகோஷ மங்கை கோயில். சனி தசையில புதன் புத்தி யாருக்காவது வந்துச்சுன்னா ராம்நாத் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை மரகத லிங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய நடராஜருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. புரியுதா? ஒரு முறை இது அந்த தசை ஆரம்பிக்கும் போது போகணும், அந்த தசை முடியும் போது போகணும். உத்தரகோஷ மங்கைங்கிறது உலகில் மிக சிறந்த ஃபர்ஸ்ட் தோன்றிய கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ முதலில் தோன்றிய கோயில் உத்தரகோஷ மங்கை. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த மரகத லிங்கம் பிரம்மாண்டமான மரகத லிங்கம். அந்த லிங்கத்துக்கு நீங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிக சிறந்த விஷயம். அதே சனி தசையில கேது புத்தி பஞ்சமுக விநாயகர் நீங்க பார்த்திருப்பீங்க. பஞ்சமுக விநாயகர் கோயில 5 தீபம் ஏற்றி வந்தால் நீங்க உங்களை 5 தீபங்கள் வச்சு ஒரு ஆராய்ச்சி காமிச்சு அங்க நீங்க வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பஞ்சலோக சக்தி கிடைக்கும், பஞ்சபூதங்களுடைய வசியங்கள் கிடைக்கும், உங்களுக்கு அனைத்துமே வசியமாகும். 5ங்கிறது கைக்குள் அடக்கம்னு சொல்லுவாங்க. எல்லாமே கைக்குள் அடைக்கும். சனி தசையில கேது புத்தியில நல்ல ஞானம். சனி தசை கேது புத்தி நான் தோஷங்கள் சொன்னேன். அந்த தோஷங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு பஞ்சமுக விநாயகர் கோயில 5 தீபம் ஏற்றி ஆராதனை காமிச்சிட்டு நீங்க வரும்போது இன்னும் சிறப்பான விஷயங்களா இருக்கும். அதே சனி தசையில சுக்கிர புத்தியில ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ஆண்டாள் அம்மையார் ஸ்ரீரங்க கோயில்ல இருக்கக்கூடிய அம்மையாருக்கு பூர நட்சத்திரத்துல பால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ இந்த பூர நட்சத்திரத்துலதான் நான் பால் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா அது முடியாதவங்க சனி தசையில சுக்கிர புத்தியில ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்கு, அங்கேயும் போங்க. ஆண்டாளையும் பார்த்து பால் அபிஷேகம் மட்டும் எந்த நட்சத்திரமானாலும் பரவாயில்ல பண்ணுங்க. அதுல பூர நட்சத்திரம் இருந்தா இன்னும் சிறப்பு. அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக நம்ம அந்த நாளையே நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதே சனி தசையில பாத்தீங்கன்னா சூரிய புத்தியில கோதுமை தானம்.
கோதுமை தானம் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு கோதுமை தானம் பண்றது ரொம்ப நல்லது. அது சிவன் கோயில்ல போய் கோதுமை தானம் பண்ணுங்க. அவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? அந்த அர்ச்சகர்களுக்கு கோதுமை தானம், சிவன் கோயில் அர்ச்சகருக்கு கோதுமை தானம் பண்றது சனி தசையில சூரியன் பத்தி. அப்ப சனியும் சூரியன் சேர்ந்தா கோதுமை வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஒட்டிக்க கூடியது. அப்போ அப்பாவும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யம் நீடிக்கும், பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணும். அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப குறைய அமைப்பிற்கு சொத்துக்கள் நேரடியா வந்து சேரும். அதே வந்து சனி தசையில சந்திர புத்தி, கோமாதா பூஜை, எங்க வந்து கோசாலை இருக்கு, கோமாதா இருக்கு, அந்த மாதிரி பூஜைகள் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி ஒரு விசேஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா கோமாதால அத்தனை தெய்வங்களும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயம் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் சேர்ந்துடும். அப்ப சனி தசையில இந்த நம்ம 9 புத்திகளும் பார்த்துட்டோம். சனி திசையில சனி புத்தி, சனி தசையில ராகு புத்தி, குரு புத்தி, புதனு, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம், ராகு திசைக்கு போயிடும். இதுல இருக்கிற பரிகாரங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நீங்க நோட் பண்றது சிறந்த விஷயம். நீங்க நிறைய நீங்க போட்டிருக்கீங்க, மெசேஜ் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க நோட் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை நீங்க அப்பாயின்மெண்ட் மூலியமா நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். சரிங்களா? அடுத்தது ராகு திசை நம்ம போய்க்கலாம்.